நம்ம ஹஜ்ஜி தாத்தா இல்ல, துவா பண்ணுங்க, ஹஜ்ஜுக்கு போறேன், துவா பண்ண. அவர் அங்கேயே மூத்தா போயிட்டாரா? மாப்பிள்ள நம்ம ஊருக்கு 5 வருஷம் கழிச்சு வர வா, என்ன பண்ணிருங்க. அவளை வண்டியை விட்டு தொழுதுட்டு போயிருவோம் இன்ஷா அல்லாஹ் பள்ளியாசல்ல. எங்க போறீ? அபு உதவிதா இருக்கான். அஸ்ஸலாமு அலைக்கும், நல்லா இருக்கியா? வலைக்கும் சலாம் அச்சான், எப்படி இருக்கிற? பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. பள்ளியாசலே மாறிடுச்சுல்ல, மாஷா அல்லாஹ். ஆமா, கேட்க மறந்துட்டேன், நம்ம ஹஜ்ஜி தாத்தா இல்ல. மச்சான், நம்ம சின்ன வயசுல அவரை எவ்வளோ ஓட்டும், ஆனா அவர் பார்த்தியா ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. இங்க ஒரு ஹஜ்ஜு தாத்தா வரார். எப்பதான் ஹஜ்ஜுக்கு போவீங்க? நான் ஹஜ்ஜுக்கு போயிருவேன். தாத்தாவை ஹஜ்ஜில தான் பார்ப்பீங்க. எங்க அப்பா காலத்துல தான் போறேன்றீங்க, ஆனா இன்னும் போல. போங்கப்பா போங்க, எல்லாம் அசலுக்கு வாங்க, தொழுவைக்கு வாங்க. மாஷா அல்லாஹ், என்ன மாப்பிள்ள சொல்ற? நானே ஒரு ஹஜ்ஜுக்கு கூட்டிட்டு போலான்னு தான் இருந்தேன். அதே மச்சான் கேட்குற, ரொம்ப கஷ்டமா போச்சுடா. என்ன மச்சான் சொல்ற? அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். நிஷானே, வண்டி தொலைச்சா போ, நீங்க என்ன தொலைச்சிருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லைப்பா, நான் என்ன டீ சாப்பிட வச்சுக்கோம். அதெல்லாம் வேணாம்ப்பா, ஹஜ்ஜுக்கு போகிறேன், எனக்காக துவா பண்ணுறியா? ரொம்ப வருஷமா நீங்கள் இதானே சொல்கிறீங்க, நான் அல்லாட்ட உங்களுக்காண்டி துவா செய்யணே. சரிப்பா, இஸ்லாம் வையண்ணே, பார்த்து போயிட்டு வாப்பா. ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா பண்ணுறீங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா பண்ணுங்க, ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா பண்ணுங்க. யாருப்பா இவர்? எப்போ வேணாலும் ஹஜ்ஜுக்கு போகிறேன், ஹஜ்ஜுக்கு சொல்லிட்டே இருப்பார். நாங்கள் சலா சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். அப்படியா? இல்லை, அதை போய் தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அண்ணே, ஹஜ்ஜுக்கு போகிறேன், துவா பண்ணுங்க. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், 5-6 வருஷமா கண்டினியூவா சொல்லிட்டு இருக்கேன் ஹஜ்ஜுக்கு போறேன் ஹஜ்ஜுக்கு போறேன்னு. இன்ஷா அல்லாஹ் இந்த வாட்டி உனக்கு அல்லாஹ் தஆலா கபூல் செய்வார். இந்த டைம் ஆயிடுச்சு, இந்த பொய்யை தொழுதுருவோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இதெல்லாம் நல்லபடியா தொழுதாச்சு. யார் இவரு காரை தொலைச்சிக்கிட்டு இருக்காரு? பாய், நீங்க ஏன் பாய் காரணம் தொலைச்சிக்கிட்டு இருக்கீங்க? பாய், அதெல்லாம் வேணாம் பாய். பாய் அல்ஹம்துலில்லாஹ் பாய். என்ன பாய், இந்த பணத்தை வச்சுக்கோங்க. பரவாயில்லைங்க, நான் ஹஜ்ஜுக்கு போறேன், எனக்காக துவா பண்ணுங்க. ஹஜ்ஜு போறீங்களா? எந்த ஹஜ்ஜு உம்ரா சர்வீஸ்ல நீ போறீங்க? நம்மளும் ஹஜ்ஜு உம்ரா சர்வீஸ் தான் வச்சிருக்கோம், அதனால தான் பாய் கேட்கறேன். அதெல்லாம் தெரியாதுங்க, ஹஜ்ஜுக்கு போவேன், இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. என்ன பாய் சொல்றீங்க? பாஸ்போர்ட் விசாலாம் எடுத்துட்டீங்களா நீங்க? அதெல்லாம் இல்லைங்க, ஹஜ்ஜுக்கு போறேன், இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. வரேன். என்ன சொல்றாரு ஒன்றும் புரியலையே. சரி, உள்ள போய் விசாரிச்சு பார்ப்போம் அவரை பத்தி. வெளியில ஒருத்தர் ஹஜ்ஜு போறேன் சொல்லிட்டு இருக்காப்புல. நம்மளும் உம்ரா சர்வீஸ் தான் வச்சிருக்கோம், அதான் அவரை பத்தி கேட்கலான்ட்டு. ஆமாங்க பாய், ஒரு 10 வருஷமா நம்ம பள்ளியாசில தான் இருக்காரு. பள்ளியாசில் உள்ள வேலையெல்லாம் பார்ப்பாரு, கூட்டுவாரு, ஒட்டையடிப்பார், எல்லா வேலையும் பார்ப்பாரு. காசு கொடுத்தா யாரு கொடுத்தாலும் வாங்க மாட்டாரு. பந்தோன்னு யாரும் கிடையாது. நான் ரொம்ப நாள் ஹஜ்ஜுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு இருக்காரு. அல்லாஹ் தான் அவருக்கு உதவி செய்யணும். சரி பாய், இன்ஷால்லா நான் அவரை பார்த்துக்கிறேன். ஹஜ்ஜுக்கு போறேன், இன்ஷா அல்லாஹ் துவா பண்ணுங்க. இன்ஷால்லா அல்லாஹ் உங்களுக்கு கண்டிப்பா ஹஜ்ஜு போறதை நாடிட்டான் பாய். நீங்க ஹஜ்ஜு போற எல்லா பொறுப்பையும் நான் ஏத்துக்கிறேன். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேலைலாம் இருக்கு, அதை நான் முடிச்சுட்டு உங்களை கூப்பிட்டுக்கிறேன் பாய். நீங்க ரெடியா இருங்க, அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவான் பாய். மாஷா அல்லாஹ். அப்புறம் என்னாச்சு, நல்லபடியா போயிட்டு வந்துட்டாரா? அவர் அங்கேயே மூத்தா போயிட்டாரா? மாஷா அல்லாஹ், எப்படிப்பட்ட மூத்து. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு நலவை நாடுகின்றானோ அவர்களை நல்ல செயல்களை செய்ய வச்சு மௌத்தாக்குவான். அவருடைய எண்ணத்தை அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். பாத்தீங்களா, அவருடைய கபூர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களே அமைச்சிட்டான். இறைத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எண்ணத்தை பொறுத்தே செயல்கள் அமைகின்றன. அவன் எதை எண்ணுகின்றானோ அதை அடைகிறான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம ஒரு செயலை தொடங்கும் போது இது நடக்காது, இது முடியாது, இது சரியா வராதுங்கிற எண்ணத்தை ஃபர்ஸ்ட் தூக்கிடுங்க. எப்பொழுதுமே நெகட்டிவா சிந்திக்காதீங்க, பாசிட்டிவா சிந்திங்க. நிச்சயமா அதுல இறைவனுடைய உதவி இருக்கு. இந்த பாடமும் நமக்கான படிப்பினை. இது ஒரு உண்மை சம்பவத்தை வைத்து எடுக்கப்பட்டது.